மந்திரியாரே, சேனாதிபதியாரே, அன்பா, நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? எக்குலத்தை சேர்ந்தவன். இன்னைக்கு முன்பதாக இன்னும் ஆண்களாக பிறந்திருக்கும், இன்னும் பெண்களாக பிறந்திருக்கும். இல்லைங்க, ஆண்களாக பிறந்த அப்பன்மார்களுக்கும், ஆமா, பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களுக்கும் நமது பவானியை சேர்ந்த அர்ஜுன கலைக்குழு சாதியார் சார்பாக நமது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி. அப்படி இருந்த போதிலும் சேனாதிபதியாரே, எதற்காக நாடகம், ஏன் என்ன காரணம்? தெரியும் ஊர் பக்கம் தெரியாது உனக்கு. ஆளுக்கார கூதிய இந்த பக்கம் ஏரியால வாங்கி தின்னுட்டு இருக்கிறீங்களா? யாரை சொல்கிறாய்? அவனை சொல்றேன், உனக்கு என்னங்க அப்படி சொல்லு. இருக்கிறதே ஒரு தெனாவட்டா தான் இப்ப எடுக்குது. எக்கச்சக்கம் ஏற்குமாறு இவையெல்லாம் பேசினால் எனது அரசு கொலை தண்டனை என்ன? ஏய், தலைகளாக கட்டி ஆணூறு பேர்த்து விடுவேன். எதுக்கு சாமி அப்பப்ப கையில புடிச்சுக்கிட்டு செத்து போயிடுவேன். அப்படி இருந்தாலும் வைத்த வேண்டுதலை காரணமாக சிறப்பான முறையில் வீரக்கார சுவாமிக்காக இன்றைக்கு நாடகம் அரங்கேற்று செய்திருந்தாலும் அரங்கேற்று செய்த யாரு சொல்றா? வரவனெல்லாம் லெஃப்ட் தானா? என்ன ரைட் ஒண்ணு கூட இல்லையா? ஏய் பஞ்சாமி பழனிசாமி அப்படி பம்பர் ஓடுறாங்க. இருந்தாலும் கந்தசாமி அவர்கள் அதிபக்க மரியாதைக்குரிய கந்தசாமி கவுண்டர் அவர்கள் வேண்டுதலை காரணமாக செல்லம்மாள் குடும்பத்தினர்கள் ஆளுக்கார கூறி எதுக்கு சாமி இப்படி அடிக்கிற? ஏய் பேசுவது எனக்கு கோபம் தான் வருது. புரியல, கோபம் வருது. சரி பரவாயில்லதா? இன்றைக்கு வைத்திருந்தாலும் நாடகம் இதற்காக நான் என்ன உலகம்னு சொல்றேன். ஸ்ரீ மகாபாரதம் ஸ்ரீ எதுக்குடா குடுத்துட்டா இருக்கிற உலக கூதி ஸ்ரீ யாரை சொல்கிறாய்? நீ யார் சாமி கண்ண முட்ல அடிச்சிட்டு இருக்கிற? கண்ண முட்ல அடிச்சிட்டு இருக்கிறீங்க நாயமா? நீ வாங்கி வாங்கி எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாம பழகிட்டு இருக்கிறீங்க சார். என்ன நாடகம் வச்சிருக்காங்க? ஆயா கூதி ஆளுக்கு பாதி பாதி வச்சு என்னடா பண்றது? ஆயா கூதி ஆளுக்கு பாதி சொன்ன இவன் புரியல. அரவான் அனுபூச்சல் சண்டை இந்த நாடகத்தில் நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, இன்னைக்கு கொண்டால் என்ன நடக்க போகிறது? யாரு எப்பேற்பட்டவன்? தந்திரத்தில் தான் நீங்கின்ற
என்னுடைய பெயர் உன் நகைச்சுவை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நேரம் இல்ல சார், மக்களுக்கு வயிறு வலிக்கிறது. ஆமா, ராஜாதி ராஜன், ராஜமார்த்தண்டன், ராஜமார்த்தண்டன், ராஜபுத்தீந்தன், மகாவீர பிரதாபனாகிய என்னுடைய பெயரோ சகாதேவ கம்பெனி. கம்பெனியா? கம்பெனி என்ன சீனு கம்பெனி தெரியும், இல்ல கோட்டர் கம்பெனி தெரியும், உன் கம்பெனி என்ன சகாதேவ கம்பெனியா? கம்பெனி தெரியும், கண்மணி. கண்மணி பா, அப்படி என்னுடைய பெயர் சுகாதாரனா இருந்தாலும் சத்தியமா புரியுது சார். என்னுடைய பெயர் சுகாதாரனா இருந்தாலும் சொகாய் தக்கிறவனா இருந்தாலும் சொகாய் தக்கிறவனா சொகாய் தக்கிறவனுக்கு எல்லாம் யாண்ட கூத்து போட்டு காது மேல அடிச்சா மூக்கு மூக்கு வழியா வெளிய வந்துரும். ஒண்ணும் புரியல. மூக்கு வழியா வெளிய வந்துரும். மூக்குல வருமா, மூக்கு மூளையில வருமா? மூக்கு வழியா சொல்றா. இதனால மகாராஜன் பாக்கமா அவ்வளவுதான். ஏதோ போகுதுன்னு அவங்க 3 பேர் மூஞ்சில விட்டு பேசிட்டு ஒப்பி திருப்பி மாட்டே பாத்தியா? நெருப்புடா புழுத்துடா. என்னுடைய பெயர் சகாதேவன். இழிவுபடுத்துவது போல் தெரிகிறது. நத்திங் சாமி, ஒன்லி கட்டிங் மட்டும் தான். ஓகே, இந்த மாமாளி வேலையில அங்க போய் அப்பா 2 ஓமல சேர்ந்துட்டாங்க. பா சார் புனி முடிக்கு உட்கார் சார். நான் உன்னை கேட்டப்பா சாமி, நம்ம பேசி கொண்டிருந்தா கதை முடியாது சாமி. என்னுடைய தாய் தந்தை யாரு? என்னுடைய பேர் சொகாய் தேவனாக இருந்தாலும் சகாதேவன். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யாரு?
உங்களுடைய பெயரே சகாதேவனா இருந்தாலும் ஆமா. இந்த சகாதேவனை வெற்றெடுத்த தாய் தந்தை யார் சார்? என்னுடைய தந்தையார் யார்? பாண்டுபுத்த மகாராஜன். ஓ, உங்க அப்பா பேர் தான் பாண்டுபுத்தி ராஜன். ஏய், எந்த பாண்டுபுத்திர மகாராஜன். பாண்டுபுத்தி ராஜனுக்கு என்னுடைய தாயார் யார்? எப்பேற்பட்டவர்? பிரியாபட்டவர். அன்பா தான் என்னுடைய தந்தையோ குந்தி மந்தாரே. ரெண்டு இரு தாய்மார்கள். இரு தாய்கள். எனக்கு இந்த அம்மா அப்பா ஒண்ணு. ஆமா. சரி சாமி. அன்பா இதுல குந்தி தேவிக்கு யார் யாரு? மந்தார் தேவிக்கு யார் யார்? அன்பா தந்தையோ பாண்டுபுத்திர மகாராஜன். அதுதான் சொன்னீங்க. என்னுடைய தாயார் குந்தி மந்தாரே. அதையும் சொல்லிட்டீங்களே. இரு தாய்மார்களுக்கும் நான் ஒரே ஒரு மகன் மட்டும் பிறந்தேனா? எத்தனை பேர் தோட்டத்துக்கு சாமி? கூதி பிறந்தவர்கள் எத்தனை பேர்? கூதி பிறந்தது எத்தனை பேர்? கூதிங்களா? கூடி பிறந்தவங்கடா, என்னடா பேசிட்டு இருக்கற? கல்லெடுத்து விட்டு ஓடிடுவாங்க. புடிங்கிருக்கு போட்டுருக்குமா அவங்க அம்மா? இதுல இல்ல கூடி பிறந்தவங்க எத்தனை பேருக்கு? அதெல்லாம் என்ன சொன்னீங்க? இல்ல ஐயா கூடி பிறந்தவர்கள் கூடி எத்தனை பிறந்தவங்க எத்தனை அந்த பொட்டிக்கார தம்பி நான் பாக்கணுமே. வாயில ஒரு முத்தம் கொடுத்துறியா? வர சொல்லு. தமிழ் தமிழ் வர சொல். வரமாட்டா நம்ம சாத்தி எடுத்து எழுத்தின்னு வந்துடும். இருந்தாலும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? அன்பா, ஓட்ட தாயாடி சந்திர குலத்தில் பிறந்த மன்னரா.
சோழன் நேரத்தில் இது ரெண்டாவது. அவருக்கு சிறுநீர் கொடுப்பார் சொல்லுவார். தெரியும் ஆனால் சொல்லலை. உடம்புக்கிறாருல அர்ஜுன் அர்ஜுன் பொட்டி பொட்டி நிக்கிறது கூட இல்ல. அது கூட வாழ்த்துல ஓடு 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 ஓடுன்னு எத்தனை சொல்றது. பொட்டி எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் வசனம் பேசுற கேன் இப்ப பேசுறேன் நானு ஆதில இருந்து சொல்லி தொலைக்கிறேன். 9 மணில இருந்து நான் பாக்குறேன். ஊதியில இருந்து சண்முகத்துக்கு தான் காது கேட்கறது உனக்கு கூட கேட்கல. என்ன பொண்டாதுக்கு என்னங்கற எதுக்குடா பேசல ஆடிட்டு போனா போறவர கண்ட நாயங்களும் அடி வாங்குறாங்க. என்னடா பண்றது? தெருவு போற நாய் எல்லாம் அடிக்கிறாங்க. என்னடா உன் பிரச்சனை? ஏண்டா சொல்றா. மத்தால அடிக்கிறாங்க, கொல்ல ஊதுறாங்க, பொட்டி ஆடுறாங்க. சரி சரி பொட்டி நிக்கலோ இல்லையோ அதுக்குள்ள வாய் திறந்து ஏன் பேசுறேன்? நீ பேசுன அதனால நான் கோபத்தை ஓடி வந்துறானே. அவர் என்னவோ பையன் கீழே போட்டாரு தேடி எடுத்து கூட கோமாரின்னு சொன்னது ஒரு குத்தமா தலைவர். அதுக்குள்ள அங்க குதிரை வச்சிருக்க தலைவர். வாய் திறந்த பொட்டி நிக்கிறதுக்குள்ளே வசனம் பேசுறேன். சரி ஆனா சிவகுடி தான் பேசுறது. சிவகுடி வாங்க. உனக்கு சொல்லி சொல்றேன். சரி அதெல்லாம் 52 வருஷமா கூத்தாடுறல அறிவு புண்டல்ல. அது இல்ல எனக்கு அது எனக்கு இல்ல. வேணும் ஓயா இருக்கு போய் வாங்கிட்டு வா. என்ன சொல்ற? என்ன இப்ப என்ன ஒரு எதுக்கு இப்ப சாட்டிய கை எதுக்குனே கரெக்ட்டா பேசு. நீ வேற பேசு எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் பேசினா இப்ப பாரு என்கிட்ட மாட்டிக்கிட்டேன். இவள அறிவு கூதி வக்கன கூதியா பேசுறீங்க இல்ல. நான் சொல்றது 3 தடவை திருப்பி சொல்லுடா பாக்கலாம். சரி சொல்லு. அம்மியில அரைப்புரண்ட அம்மியில அரைப்புரண்ட அது மேல பருப்புரண்ட அது மேல பரப்புண்ட சொல்லிட்டேன். அவனை தமிழ்ச்சி போச்சு. இது இப்படி சொல்ல கூடாது. விடாம நான் சொல்ற மாதிரி 3 தடவை சொல்லணும். நல்லா கேளு. அவசர கூதியா பேசுறேன்னு இல்ல. அவசர கூதியா நான் பேசுறது ரொம்ப பொறுமை. அம்மியில அரைப்புரண்ட அது மேல பருப்புரண்ட அம்மியில அரைப்புரண்ட அது மேல பருப்புரண்ட அம்மியில அரைப்புரண்ட அது மேல பருப்புரண்ட சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஏற சொல்லு சொல்லுது திருப்பி ஏற சொன்னியா? அப்படிதான்டா இருக்கும். சொல்லு. அம்மையில அரைப்புரண்ட அது மேல பருப்புரண்ட அது மேல பரப்புரண்ட அம்மை டேய் நான் சொன்ன நீயே கூட சொல்லு. போன கூடி அந்தாட சொல்ல சொல்லு. ஏய் நான் அவசரமா பேசுறேன்னு இல்லையா? ஆமா அந்த மாதிரி சொல்லு பார்க்கலாம். அம்மையில அரைப்புரண்ட அது மேல பரப்புரண்ட அம்மையில அரைப்புரண்ட அது மேல பரப்புரண்ட அம்மையில அரைப்புரண்ட அது மேல பரப்புரண்ட. நீ சொல்றதுக்குள்ள வேசக்காரன் எல்லாம் கழட்டி வச்சு வீட்டுக்கு போயிடுவான். சொல்லிட்டா அம்மியில அரைப்புரண்ட அது மேல பருப்புரண்ட அம்மியில அரைப்புரண்ட அது மேல அரைப்புரண்ட அவனுக்கு அரப்புண்டா அம்மையில அரைப்புரண்ட அது மேல பரப்புரண்ட அது விடுனா சரி அது அது உனக்கு வரல. இன்னொன்னு சொல்றேங்க சொல்லு. தும்ப செடியில துணி சுருட்டி வச்சிருக்கேன். அவ்வளவுதானா? சொல்லு பார்க்கலாம். அதான சொன்ன தலைவர் இன்னொரு சொல்லு. தும்ப செடியில துணி சுருட்டி வச்சிருக்கேன். தும்ப செடியில துணி சுருட்டி இல்லையாண்ட சுருட்டி வைக்கிறேன். இல்ல தும்ப செடியில துணி சுருட்டி வச்சிருக்கேன். 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 தும்ப செடியில சுருட்டி வச்சிருக்கேன். தும்ப செடியில துணி சுருட்டி வச்சிருக்கேன். நீ கொன்னவாய் பூதியாட்டு. ஆமாண்ணா. இது வரலையா? வரல. ஒன்னு இருக்குது அது சொல்றியா? ஒன்னு சொல்லிட்டேன். அரக்கி ஒன்னு சொன்னா சொல்லிட்டேன். என்னன்னா நான் சொல்றது அப்படியே சொல்றியா? அரக்கி கிட்டிக்கு கிண்ணிய பாம்பி பொட்டிக்காரா அது பாவம். இல்ல ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. நீ சொல்லு அப்புறம் அப்படியா? சொன்னது அரக்கி கிட்டிக்கு கிண்ணிய பாம்பி பறக்க குட்டிய சொன்னி உம்புட்டி. அது நீ சொல்ல கூடாது தலைவர் பூதி. ஏய் எங்கடா இன்னொரு டைம் இவள பேசுறீங்க இல்ல. நான் போற ஒரு விடு கதைக்கு வெளிய சொல்லு. இன்னொன்னு
இருக்குதா வந்துட்டான் போ அவங்க நான் பேசிட்டு தம்பி வாங்க சாமி இளவரசே. எந்த ஊரு? கூடலூர். கூடலூர். சாமி யார் இந்த மாதிரிகன்? உங்களை எவ்வளவோ எதிர்பார்த்தேன் சாமி அத்தனை டான்ஸ் ஆடுனீங்க அப்படியா? தம்பி, எத்துக்கார கவர்மெண்ட் வாடகை. 2 கப்பத்து மேல ஏறி நின்னு ஆர்டர் பண்ணுறோம் Congratulations. புரியல கடைசி வரைக்கும் பேதா நீ. ஆமா அப்படி இருந்த போதிலும் அன்பா, ஆ. ஏய், ஏய் என்ன என்னைய நீங்க தானே ஏன்னு கூப்பிட்டீங்க அன்பா, இதில் எத்தனை பேர் பிறந்தோம்? அதாங்க. குந்தி மந்தாரிக்கும் பாண்டுபுத்திர மகாராஜருக்கும் பெரியாக ஐவர்கள் பிறந்தோம். யார் யார் அன்பா, ஆ. ஐவர்கள் பிறந்து தர்மர், பீமன், விஜய, நகுலன், சகாதேவன். இங்க அவன் கூட சேர்ந்தாளா இருக்கு நீங்க யாருக்கு இதா இப்ப ஒருத்த போன குடும்பி வர கூட்டு தர்மன் பீமன், பீமன் இல்லைங்க அது பீமன் பீமன். ம். அன்பா, தர்மன், பீம், பீம் அது சோட்டா பீமா அது டிவியில் போடுவாங்க பாக்கணும் பதகரி பீமச்சேனன் பீமச்சேனன் என்னுடைய அண்ணன். அண்ணன் அன்பா, மூணாவது அர்ஜுன மகாராஜன். அர்ஜுனி மகராஜ் 3 பேர். இல்ல அரசனே மகராஜ் 3 பேர் குந்தமாதேவிக்கு பிறந்தவர்கள். இளைய தாய்க்கு. நகுலன், சகாதேவன். நாங்கள் இருவரும் வந்தாரதேவிக்கு பிறந்தோம். சொன்னபடியினால் ஆண்டு வரக்கூடிய நாடு ஆ, தில்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்தை ஆண்டு வந்தாலும் அதான். அன்பா, சாமி துரியன் செய்த வஞ்சகத்தினால் அப்படி பாரு, இன்னும் எதிர்பார்த்து பாண்டவர்களை ஆ. காப்பாற்றக்கூடிய ஆ, ஸ்ரீமந்த நாராயண கண்ணனாகப்பட்டவர் எங்களை உருக்குலையாமல் காப்பாற்றி வரி கொண்டிருக்கிறார். சாமி. அன்பா, ஆ. இன்றைக்கு ஆ. என் தமைய தம்பிமார்களை அழைக்க வேண்டும், சந்திக்கிறோம். அண்ணனுக்கு. அதனால அண்ணனும் என் அண்ணனும் உங்கள் அண்ணியும் அண்ணியும் வெகு நேரமாக அங்க ஸ்டுடியோவில் நின்றுட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படியா? வாங்க. அதனால அக்கா, அண்ணனை காணலாம். அண்ணனையும் காணுங்க அண்ணியும் காணுங்க வா, போகலாம். போட்டு பண்டம் எடுங்க போங்க